$81 million கேஷ தொடாம, கன் காட்டாம, பேங்க்குள்ள கூட போகாம திருட முடியுமா? 2016ல ஒரு குரூப் ஆஃப் ஜீனியஸ் ஹேக்கர்ஸ் பங்களாதேஷ் சென்ட்ரல் பேங்கை ஹேக் பண்ணாங்க. இவங்களோட கோல் என்ன தெரியுமா? $1 billion. ஆமா, 1 billion தான். பேங்க் ஹாலிடேல இருந்த டைமா பார்த்து இவங்க சிஸ்டம்குள்ள புகுந்தாங்க. இருந்த எல்லா காசையும் ஸ்டேட்டா மணிலா கேசினோனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ண. பிளான் பார்த்தா அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன். எல்லாமே அவங்க பிளான் பண்ணபடி தான் போச்சு. அன்டில் ஒரு ஹேக்கர் மட்டும் அவசரத்துல ஃபிங்கர் ஸ்லிப் ஆகி ஃபவுண்டேஷன் டைப் பண்ண வேண்டிய இடத்துல ஃபவுண்டேஷன் டைப் பண்ணிட்டான். ஒரு டைப்போ, அந்த ஒரு டைப்போ தான் என்டையர் பிளானையும் சொதப்புச்சு. சிஸ்டம் அலர்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 850 மில்லியன் வர்த் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை அது பிளாக் பண்ணுச்சு. பட் அதுக்குள்ள 81 மில்லியன்ஸ் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இன் அ செகண்ட் ஃபுல் வேனிஷ். மணி சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆயாச்சு. ஆனா இன்னிய வரைக்கும் அந்த $81 மில்லியன் யார்கிட்ட போச்சு, எங்க போச்சு அப்படின்றத யாருக்கும் தெரியல. அது இன்னுமே ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, டைப் பண்றப்போ ஸ்பெல்லிங்கை பார்த்து டைப் பண்ணுங்க, இல்லைன்னா 1 பில்லியன் போயிடும். யார் தான் அந்த டைப்போ பண்ண குரங்கு?